अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பல பல திவ்யதேசங்களிலெல்லாம் எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் தம்முடைய அமுதமன்ன பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் வடநாட்டு திவ்யதேசங்கள், தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள், நடுநாட்டு திவ்யதேசங்கள் என்று இவற்றையெல்லாம் மங்களாசாசனம் செய்த பிற்பாடு சோழ நாட்டு திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்ய தொடங்கி முதலிலே திருச்சித்திரக்கூட்டம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை 2 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். தற்பொழுது சிதம்பரம் என்று வழங்கப்படுகின்ற அந்த தலம்தான் இப்பொழுது திருச்சித்திரக்கூட்டம் என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்ய பெற்றுள்ளது. அங்கே எழுந்தருளிருக்கின்ற கோவிந்தராஜன் என்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார். இதில் முதல் 2 பாசுரங்களிலே காட்டுகின்ற பொழுது நீங்கள் பெருந்தவங்களையெல்லாம் செய்ய வேண்டாம், அந்த எம்பெருமானை அடைய வேண்டுமென்னால் திருச்சித்திரக்கூடத்திற்கு சென்றால் போதும் என்று நீங்கள் பெரிய பெரிய ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு தாம் வாட தவம் செய்ய வேண்டா என்றே நமக்கு உபதேசித்துக் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு சில பல பாசுரங்களாலே அந்த திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானே என்றோ முற்காலத்திலே பல விபவாவதாரங்களை செய்தான். ஆயினாலே வராக பெருமானாய் அவதரித்தவன், வாமனனாய் அவதரித்தவன், பரசுராமனாய் அவதரித்தவன், ராமனாய் அவதரித்தவன், கண்ணனாய் அவதரித்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை அடைய வேண்டுமானால் திருச்சித்திரக்கூடத்திற்கு சென்று சேருங்கள் என்று பல பல பாசுரங்களிலே தெரிவித்துக் கொண்டு வந்தவர் 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? இந்த உலக வாழ்க்கைகள், அதில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள், இவற்றிலெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு நீங்கள் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று நினைப்பீர்களானால் திருச்சித்திரக்கூடத்திற்கு சென்று சேருங்கள் என்று இப்படி நமக்கு உபதேசம் செய்கின்றார். சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கம் அறிநீரபாவமகல புகழ்கேர் அமரர்க்கு மெய்தாத அண்டத்திருத்தி பெருநீர் நிமாவுந்தி முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தம் வயலுள் வயல் பாய்ந்துகள திருநீரம் நின்று திகழ்கின்ற இல்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. செருநீல வேர்க்கண் மடவார் என்று முதலிலே அந்த சிற்றின்பத்தை தருபவர்களான வார ஸ்திரீகள் அந்த பெண்களை பற்றி சொல்லுகின்றார். அதாவது செருவிலே இருக்கக்கூடிய வேல்கள் எவ்வளவு கூறாக இருக்குமோ அதுபோல இந்த பெண்களுடைய கண்கள் எல்லாம் அவ்வளவு கூறாக இருக்கின்றதாம். ஆயினால் செருநீல வேல் கண் என்று நல்ல நீல நிறத்தை உடையதாய் செருவிலே இருக்கக்கூடிய வேல் போல இருக்கக்கூடியதான கண்கள். அந்த செரு நீலவேற்கண் மடவார், அந்த மடவார் திறத்து சினத்தோடு நின்று என்கிறார். அந்த மடவார்கள் காரணமாக சினத்தோடு நின்று என்றார். இந்த பெண்கள் காரணமாக இவனுக்கு கோபம் ஏற்படுகிறது என்றார். இதை விளக்குகின்ற பொழுது பெரியவர்கள் வியாக்கியானத்தில் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், ஒருவன் ஒரு பெண்ணை விரும்புகின்றான், அந்த பெண்ணை வேறொருவனும் விரும்பினால் உடனே இவனுக்கு கோபம் வந்து விடுகிறதாம். நமக்கு என்று உரியவளை இவன் எப்படி அவன் விரும்பலாம் என்று. அதனாலே இவனுக்கும் அவனுக்கும் பெரிய கோபதாபங்கள் எல்லாம் ஏற்பட்டு அவனை கொல்லுகின்ற அளவிற்கு கூட இவன் சென்று விடுகிறான். ஒரு அல்பமான உலக இன்பம், இதை பெறுவதற்கு உலகம் எப்படியெல்லாம் தீமைகள் செய்கின்றன என்பதை நினைத்து ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார். அந்த மடவார் திறத்து சினத்தோடு நின்று அந்த மடவார்களுக்காக தான் கோபமுள்ளவனாக நின்று அந்த கோபத்தையும் வெளிப்படுத்தி இப்படியெல்லாம் உலகம் வீணே கழிக்கின்றது என்று சொல்லி, அப்படி இருக்கிறவர்கள் அந்த பாவத்தை தொலைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களானால் திருச்சித்திரக்கூடத்திற்கு செல்லுங்கள் என்று மேலே தெரிவிக்கின்றார். அருநீல பாவமகலா என்றால் அப்படிப்பட்ட பாவம், அது பாவம் என்னால் அது அருநீலம் என்றால் என்ன, மிகவும் கருமையான பாவம் என்னால் மிகவும் கொடிய பாவம் என்ற அர்த்தம். அதாவது முதலிலே ஒரு பெண்ணினிடத்திலே நாம் சிற்றின்பத்திற்காக ஆசை வைப்பது அதுவே பாவம். அதற்கு அடுத்தபடியாக அந்த சிற்றின்பத்தை நாம் மட்டும்தான் நுகர வேண்டும் என்று இன்னொருத்தன் விஷயத்திலே நாம் கோபம் கொள்ளுகிறோமே, அது அதைவிட சிறந்த மேல்படியான பாவம். அதிலேயும் அதற்கு தடையா இருக்கிறவனை கொல்லவும் முனைகிறானே இந்த சீற்றத்தாலே என்று இது ஒன்றினால் ஒன்று ஏற்பட்டு
இவனை பெரிய பாதாள படுகுழியிலே என்றோ தள்ளிவிடுகிறது. இப்படிப்பட்ட அருநீல பாவமகலாம் மடவார் திறத்து சினத்தோடு நிற்பதனாலே ஏற்பட்ட பாவம் என்றே நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பாவம் அகல வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் திருச்சித்திரகூடத்திற்கு சென்று சேர வேண்டும். அருநீல பாவம் அகல புகழ் சேர். அந்த பாவங்கள் அகன்று அமரர்க்கு மெய்தாத வண்டம், அமரர்களாலும் எய்த முடியாததான அண்டம். அண்டம் என்னால் பெரிய மேலுலகங்கள்னு சொல்லலாம், எல்லாவற்றையும் உடையதான உயர்ந்ததான பரமபதம் என்றே சொல்லலாம். அப்படி பரமபதத்தையே அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களே, அப்படி அண்டத்திருப்பீர் என்றால் அண்டத்திலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே என்று தெரிவித்தார். அந்த திருச்சித்திரகூடத்திற்கு என்ன பெருமை என்றால் பெருநீர் நிவா, மிகவும் பெரிய வெள்ள நீரை உடையதான அந்த நிவா என்கிற ஆறு, அந்த ஆறானது அந்த சித்திரக்கூட்டம் என்கிற திவிதேசத்தை சுற்றி பிரவகிக்கிறதாம். அது என்ன பண்ணுகிறது? நிவா உந்தி முத்தங்கொணர்ந்து என்று முத்துக்களை எல்லாம் வாரிக்கொண்டு வருகின்றதாம் அந்த நிவா என்கிற ஆறானது. பெருநீர் நிவா உந்தி முத்தங்கொணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து உகழ, அது பெரிய அந்த வேகத்தோடு வந்து வயல்களை எல்லாம் பாய்கின்ற பொழுது இது கொண்டு வந்த முத்துக்கள் எல்லாம் அந்த வயல்களிலே விதைகள் போல விதைக்கப்பட்டு விடுகின்றனவாம். இன்னும் அழகாக வர்ணிக்கிறார். அந்த பெருநீர் நிவாவுந்தி முத்தம் கொணர்ந்து எங்கும் வயலுள் வித்தும், என்னால் வயலிலே கொண்டு போய் விதைத்து விடும். இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம்தான் அந்த திருச்சித்திரகூடம் என்று தெரிவிக்கின்றார். எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்து உகழ, அங்கே கயல் மீன்கள் எல்லாம் கூட துள்ளி விளையாடுகின்றன. அதற்கு மேலே திருநீலம் நின்று, திருநீலம் என்றால் மிகவும் அழகிய நீலோத்பல மலர்கள், அந்த மிகவும் அழகான புஷ்பங்கள் அந்த வயல்களிலே பூத்து குலுங்குகின்றனவாம். திருநீலம் நின்று திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரகூடம், அதை சென்று நீங்கள் எல்லாம் சேருங்கள் என்று நமக்கு அந்த ஊரினுடைய செழிப்பையும் இந்த பாசுரத்திலே நமக்கு காட்டி அருளினார் திருமங்கை ஆழ்வார். இப்படி 9 பாசுரங்களாலே நமக்கு உபதேசம் செய்தார் அல்லவா. அடுத்தபடியாக இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாசுரத்தாலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு உயர்ந்த பலனை சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். தில்லை திருச்சித்திரகூடத்துரகண்மாலுக்கு ஆராத உள்ளத்தவர்கேட்டுவப்பா அநீர் உலகு கருளே புரியம் காரார் புயற்கை கலிஹன்னி உண்ணாவலி மாலையோரொன்பதோடொன்னெம்பல்லார் பாரார் உலகமளந்தான் அடிக்கே பலகாரம் நிற்கும்படி வாழ்வருதாமே. சீரார் பொழில் சூழ்ந்து அழகாய என்று நல்ல அழகான பொழில்களாலே சூழப்பட்டு மிகவும் அழகாக திகழ்கின்றதாம் அந்த தில்லை திருச்சித்திரகூடம் என்கிற திவ்யதேசம். அந்த அழகாய தில்லை திருச்சித்திரகூட்டத்து எம்பெருமான் அந்த தில்லை சித்திரகூட்டத்தை சென்று சேருங்கள் என்று நமக்கு உபதேசித்தார் திருமங்கை ஆழ்வார். தில்லை திருச்சித்திரகூடத்து அந்த திவ்யதேசத்தை பற்றி அருளி செய்தவர் யார் என்றால் அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன்றி என்று தம்முடைய பெருமையை சொல்லிக் கொள்ளுகிறார். அலைநீர் உலகம் என்னால் கடலாலே சூழப்பட்ட இந்த உலகம், இந்த உலகத்திற்கு அருள் புரிவதையே இயல்பாக உடையவராம் அந்த திருமங்கை ஆழ்வார். அந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்கள் என்று உபதேசித்ததே அவர் செய்த பெரிய அருள் அல்லவா. சீரார் பொழில் சூழ்ந்தழகாய தில்லை திருச்சித்திரகூடத்திற்கு சென்று சேர்மின்கள் என்று தெரிவித்தாராம் இவர். அவர் அருளி செய்தவர் யார் என்றால் அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை. காரார் புயற்கை கலிகன்றி என்றால் காரார் புயல் என்றால் மேகங்கள். அந்த மேகங்களைப் போலே நல்ல வள்ளல் தன்மையுடைய கை என்றால் மேகம் போலே வரையாது கொடுக்கக்கூடிய ஒரு ஔதாரியத்தை உடையவர் திருமங்கை ஆழ்வார் என்று தம்மை தாமே சொல்லிக் கொள்ளுகிறார். சீரார் பொழில் சூழ்ந்தழகாய தில்லை திருச்சித்திரகூடத்துறை செங்கண்மாலுக்கு ஆராத உள்ளத்தவர் கேட்டு அப்பா. அவர் அருளி செய்த பாசுரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் எத்தனை அனுபவித்தாலும் ஆறாது ஆறாது என்று அந்த எம்பெருமானுடைய பெருமை இருக்கிறதாம். அது அப்படி அந்த பெருமையை எத்தனை அனுபவித்தாலும் திருப்தி அடையாதவர்களாய் இருப்பவர்கள் அவர்கள் கேட்டு உகக்கும்படியாக இவர் திருமங்கை ஆழ்வார்
ஆறாத உள்ளத்தவர் கேட்டு உவப்பா. உவக்கும்படியாக அருளி செய்தவர் யார் என்றால் காரார் புயற்கை கலிகன்றி. அவர் குன்றா ஒலிமாலை ஓர் 9 ஒன்றும் வல்லார் என்று மிகவும் அழகான சொற்களாலே இந்த பதிகமே மிக நல்ல அழகான ஒலிமாலையாக அமைந்திருக்கிறதாம். அப்படிப்பட்ட 9 1 என்று தெரிவித்தார். 9 பாசுரங்கள் சென்று சேர்மீன்கள் என்று உபதேசித்தார். 10வது பாசுரத்திலே பலசுருதி என்று சொன்னார். ஆயினாலே 9 ஒன்றும் வல்லார். அவர்களுக்கு என்ன பயன் என்று கேட்டால் பாரார் உலகமளந்தான் அடிக்கீழ் என்று தன்னுடைய திருவடிகளாலே உலகத்தை எல்லாம் அளந்த எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கீழே பலகாலம் நிற்கும்படி வாழ்வர் என்றால் என்றைக்கும். பலகாலம் என்றால் என்ன என்றால் ஏதோ பல ஆண்டுகள் என்பது பொருள் அல்ல. என்றைக்கும் அவனை விட்டு பிரியாமல் இருக்கிற அந்த நிலையைத்தான் இந்த இடத்திலே பலகாலம் என்று தெரிவிக்கின்றார். எம்பெருமானுடைய திருவடிகளை விட்டு நாம் ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் அவனையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அது இந்த உலகிலே நடக்கிற காரியம் அல்ல. ஆயினாலே இந்த உலகிலே இருக்கிற காலத்திலே அவனை நினைத்துக் கொண்டிருக்கும்படியான பேரு கிட்டும். அதற்கு பிறகு என்றைக்கும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கும்படியான பேரு அது நமக்கு பரமபதத்திலே கிட்டும் என்றால் அந்த பேற்றையும் இந்த பதிகமே நம்மளுக்கு கொடுத்தருளும். இந்த 10 பாசுரங்களை நன்றாக கற்பவர்கள் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஒரு நொடி பொழுதும் விட்டு பிரியாமல் என்றைக்கும் அவனோடு கூடியே இருக்க பெறுவர் என்று இதையே பலனாக சொல்லி இப்படிப்பட்ட உயர்ந்த பலனை தருகின்ற ஒரு பதிகத்தை அருளி செய்த திருமங்கை ஆழ்வார் அவர்தான் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன்றி என்று தம்மையே இந்த பதிகத்திலே அப்படி அதையும் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டு மிக அற்புதமாக இப்படி திருச்சித்திரக்கூட்டத்து எம்பெருமானை இப்படி பதிகத்தாலே அனுபவித்தார். இதோடு மட்டுமல்ல, இன்னும் ஒரு பதிகத்தாலேயும் கூட அந்த திருச்சித்திரக்கூட்டத்து எம்பெருமானை அனுபவிக்கின்றார். இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.